திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று அவரது பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. நடராஜையா வாங்கய்யா. ஊழியர்கோன் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. 27 பேர் துதி. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர் பெருமக்கள் 27 பேர் துதி. திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடிகள் போற்றி, கருவூரர் தேவர் கழகலிகள் போற்றி, செல்லு பூந்துருத்தி நம்பி கடலினைகள் போற்றி, வருஞாண்டராதித்தர் கடலடிகள் போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல்கள் போற்றி, திருவாலி அமுத திருவடிகள் போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதிராயரடிகள் சீரடிகள் போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள்கள் போற்றி, திருவாலவாயார் நிழல்தாள்கள் போற்றி, காரைக்காலம்மையார் பூவடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர் கோனருங்கல்கள் போற்றி, சேரமான் பெருமான் சேவடிகள் போற்றி, நக்கீர தேவநாயனார் நற்றாள்கள் போற்றி, கல்லாட தேவர் கழலடிகள் போற்றி, கபில தேவநாயனார் கழலடிகள் போற்றி, பரண தேவர் பொற்றாள்கள் போற்றி, இளம் பெருமான் இணையடிகள் போற்றி, அதிராடிகள் அருங்கழல்கள் போற்றி, பட்டினத்து அடிகள் மலத்தாள்கள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள்கள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் சீரடிகள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் சீரடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல். அருள் பேரு படிக்கிறையா. நன்றி. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆளுந திருவடிகள் போற்றி, அண்ணல் அளவாய் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
அருட்பெருகு தண்ணி கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். அருட்பெருகு தண்ணி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலு மாம் எனவும் ஓங்கும். பொருட்சமயம் முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டும் எனவும் புவனமுய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்று அரசு சென்று திருட்கலை ஞான கன்று அரசும் சென்று செஞ்சடை வாணர் கோயில் சேர்ந்தாரன்றே அரசு சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க. திருக்கதவும் திறக்க. சரஸ்வதி அம்மா வாங்க. பெருமாள் பேரானது. பெருமாள் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து அருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். எகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சாற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சோழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எம்மையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருகடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்களெல்லாம் நம்மிற்பின்பு அல்லதொடுக்க ஒட்டோம். செறிவுடை மும்மதில் எய்த இல்லி திரு ஏகம்பன் செம்பொல் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினீர்
முக்கண் அப்பற்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே முறுவல் செவ்வாயினீர் முக்கண் அப்பற்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 313வது நூலாக 7ஆம் திருமுறையிலே இறுதி பதிகம் நொடித்தான்மலை பதிகம் படிக்க இருக்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய நடராஜன் அவர்கள் காலையில ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க. அதாவது ஆயுத எழுத்து என்று சொல்லி, எது ஆயுத எழுத்துன்னா பெருமானுடைய முக்கண் தான் ஆயுத எழுத்துன்னு. அந்த முக்கண் அந்த அந்த சொல்லு வர திருவாசக பாடல்ல இப்ப நான் சொன்ன பாட்டு, முறுவல் செவ்வாயினீர் முக்கண் அப்பற்கு அடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. இந்த 2 கண்ணுடைய அசைவை நிறுத்தி உணர்வை கொண்டு போய் புருவ மடியில சேர்த்துக்கு அடையாளமான ஆயுத எழுத்து. அந்த ஆயுதத்துக்கு அடையாளம் முக்கண்ணப்பன். அனர முறுவல் செவ்வாயினீர் முக்கணப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. இந்த திருப்பொற்சுண்ண தலைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருவாசகத்துல 9வது பதிகம் கீழே ஆனந்த மனோலயம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஆனந்த மனோலயம் தான் நெட்டை கூட. வாழ்க 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 என்று சொல்லி இப்போது நான் அதனால நல்ல செய்தி ஞாபகம். நான் ஆன் பண்ண அந்த சொல்லு வந்தது, முக்கண் அது ஆயுத ஏத்து முக்கண் அப்படின்னு சொல்லு வந்தது. அதனால அந்த பாட்டு கரெக்டா பாட்டு கரெக்டா. நேத்தும் காலையில திருநாவுக்கரசர் பாட்டு ஒண்ணு பாடுனீங்க, இன்னைக்கு காலையிலேயே கரெக்டா பொறுச்சுன்னு எடுத்துட்டீங்க. நன்றிங்க. அது சம்பந்தமா எடுத்துறீங்க ஒரு செய்தியா. இல்லையா? அது உங்க சொல்லுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு தானா தானே வருது தவிர நான் போய் தேடி எடுத்துல ஆராய்ச்சி பண்ண படிக்கிறது இல்லையா? என்கிட்ட ஆராய்ச்சி பண்ற வேலையே இல்லை. தினம் திரும்ப படிக்கிறா. நீங்க ஏதோ சொல்றீங்க, சொல்ற நேரத்தை அந்த சொல்லு ஞாபகம் வருது, அந்த பாட்டை சொல்லிடுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. வாழ்க வாழ்க. ஈரோடு பக்கத்துல முக்கண்ணப்பர்னு ஒரு கோயில் இருக்குங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க, பெரிய பாடல் பெற்ற தலம். இது சொல்றாங்க முக்கண்ணப்பர்னு சொல்றாங்க. பாடல் பெற்ற தலமா இருக்காது. ஈரோடு பக்கத்துல பாடல் பெற்ற தலம் அவிநாசி ஒண்ணுதான். பாடல் பெற்ற தலமா இருக்காது. ஒருவேளை வைப்பு தலமா என்ன இருந்திருக்கலாம். சரி, அந்த முக்கன் சொல்லி ஆயுத எழுத்து முக்கன் சொன்ன உடனே அந்த பாட்டு வந்தது. அது பொற்சுண்ணமா இருக்குது. பொற்சுண்ணத்தை அந்த பொற்சுண்ண தலைப்பை மட்டும் எடுத்து பார்த்தேன் திருவாசகத்துல. அது ஆனந்த மனோலயம்னு போட்டுக்குது கீழே. அதனால ஆனந்த மனம் தான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க என்று சொல்லி மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த திருவாசக திருநறிய தமிழ் ஓசை. அதுக்கு முன்ன கார்த்திகை மாசத்திலேயே நம்ம நடராஜ காசி யாத்திரை போனப்போ அம்மா திருப்பிள்ளை வச்சு படலான்னு சொல்லி மார்கழியில திருவம்பாவை பாடி பொங்கல் அன்னைக்குதான் அந்த திருவம்பாவை கடைசி பாட்டு அமைஞ்சது. போற்றி அருளுகனின் அரியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத பொண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் அடையலோர் எம்பாவாய்னு அந்த இந்த மாசம் தைப்பொங்கல் அன்னைக்கு 30ஆம் நாள் வந்ததுனால அந்த தை மாசத்து முதல் நாள்ல அந்த மார்கழி நீர் ஆட்டத்தை முடித்து கொண்டு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த திருமுறை தமிழோசை ஆரம்பித்தோம். வெற்றிகரமாக இன்னைக்கு 313வது நாளாக 7ஆம் திருமுறையில கடைசி பதிகமாகிய 100வது பதிகம் நொடித்தான் மலை பதிகத்தை பாடுகிற புண்ணியம். வாழ்க 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 என்று சொல்லி இந்த நொடித்தான் மலை இது. இதற்கான பண் பஞ்சமப்பண். பகற்பண் 10ஆக பகல் 4:48 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடக்கூடியது என்று சொல்லுவார்கள். இந்த நொடித்தான் மலை என்பது இமயமலைக்கு வடக்கே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் போட்டிருக்காங்களா? சிவபெருமான் தான் போட்டிருக்கியா? உமையம்மையம் இல்லையா? சிவபெருமானும் உமையம்மையம். வாழ்க வாழ்க. இதற்கான பெரிய புராண பாடல் வெள்ளாணை சர்க்கத்துல 39வது பாட்டு, யானை மேல் கொண்டு சென்று. திருச்சிற்றம்பலம். யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமயவர் குழாம் என்னும்
தானென முன் செல தான் எனை முன்படைத்தான் எனும் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொறிவேணி தேன் அலம்பு தன் கொன்றையார் திருமலை தென் திசை திருவாயில் யானை மேல் கொண்டு சென்றான் என்ற செய்திய எப்படி வராரு? தானே முன்செல தானனை முன் படைத்தான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக தொண்டர்கள் பாடி முன்னணைய மதி பொதி நதி தேன் அலம்பு தென்கொன்றையார் அந்த திருமலை தென்திசை வாயிலில் போய் சேர்ந்த அஞ்சை களத்துல ஆரம்பிச்சு அந்த பாட்டு முடியும். பாட்டு ஆரம்பிக்க சொல்ல அஞ்சை களத்திலிருந்து புறப்படுற தானேனேன்னு ஆரம்பிக்கிறார். முடியும் போது கடைசியில ஊழிதோர் ஊழி முற்றும்னு ஆரம்பிக்க சொல்ல அந்த தென்திசை திருவாயில போய் நிற்கிறார் என்று சொல்லுவாங்க. அதற்கான பதிகம் முதல் பாட்டு யார் படிக்கிறது? நம்ம தம்பி வந்து கார்த்திகேயன் படிக்கலாம். பஞ்சமப்பன்ல என்ன ராகராஜா ஆகிடுது? எழுதி வச்சுக்கிறேன் நானு. சரி ஐயா, அடியேன் ஒரு சின்ன விண்ணப்பங்க. ரொம்ப நாள் நிகழ்ச்சிக்கு வராதனால ரொம்ப நாள் நிகழ்ச்சிக்கு வராத காரணத்தால் இப்ப கௌசிகம் அந்த குறிஞ்சி பந்தா போயிட்டு இருக்குன்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள முடியச்சுங்க. அது ரொம்ப மெதுவா தான் போயிருக்கு. ஒரு நாளைக்கு 2 பதிகம் 3 பதிகம் தான் படிக்கிறோம். நாளைக்கு திருவாசகம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூர திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ததனி தான் என்னை முன்படைத்தான் தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கு தான் என்னை முன்படைத்தான் ஆனதறிந்து தன் பொன்னடிக்கு நான் என்ன பாடலந்தோ நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ளவான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மத்த யானை அருள் புரிந்து மத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தான் உயிர் வேறு செய்தான் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தம நேமத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மழை உத்தமனே நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த இடத்துல ஊன்குயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு பண்ணார். அப்ப அந்த உடம்பையும்
உயிரையும் தனித்தனியா செய்தான் அப்படின்னு பொதுவா பொருள் சொல்லுவாங்க. ஆனால் அவன் அந்த உடம்பை உயிருக்கு வேறில்லாமல் செய்தான். அது எப்படி தெரியும்னா அடுத்த வருகிற 5வது பாட்டுல தெரியும். அந்த யானை மேல என்னத்தை காட்டினா, உயிரை காட்டினானா உடலை காட்டினானா, உடலைத்தான் காட்டினான்னு என்னுடல் காட்டுவித்தான்னு பாடுவார் 5வது பாட்டுல. அதனால இந்த எதிர்மறை பொருள்ல ஊனும் உயிரும் வேறு இல்லாமல் ஊனையும் உயிரையும் பிரிச்சா பிறப்பு வரும், இறந்தால் பிறப்பு. அதனால இரவாத இன்ப அன்பு நிலையே ஊனையும் உயிரையும் வேறாக இல்லாம ஒன்றாக இணைத்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக செய்தான். கொத்தையூன் சுவர் முழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய இந்த பொய்க்குறைய என்ன செய்தான்? புன்புலால் யாக்கை பொறை பொறை கரைய பொன்னெடும் கோயிலா புகச் செய்தான் என்ற வகையில இது ஊனை உயிரையும் வேறு இல்லாமல் செய்தான் என்று பொருள் காண வேண்டும் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆனை உரித்த பகை. தனலட்சுமி அம்மா வாங்க. நடராஜ இல்லையா? அடுத்த பாட்டு படிப்பாருயா. இல்ல சாதாரண 2வது பாட்டு முதல் பாட்டு சிவனேசன், 2வது பாட்டு நடராஜா படிப்பானு அதுக்காக வரிசை கிரமத்துக்காக கேட்டேன். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு அவருக்கு பொருந்தி வரும், அதனால அவர் படிக்க சொல்ல. எல்லாமே பொருந்தடையா, இதுதான் பொருள் கிடையாது. எந்த பாட்டு சொன்னாலும் பொருந்தணும். அடுத்த பாட்டு படிக்கிறேங்க. படிங்க. அவர் அடுத்த பாட்டு படிக்கிறாரா? நீங்க படிங்க. சுமத்தா எதுக்காக? ஆனை உரித்த பகை அடியேனோடு மேல கொலா ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமர பலம் செய்தினை ஏறவை வானை மதித்தமர வளம் செய்தினை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆனை என்பது ஆணவத்தின் அடையாளம். அதனாலதான் ஆணை உரித்து பொறுத்து கொண்டான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆணை மேலே என்னை ஏறச் செய்தான், என்ன என்னை ஏற வைத்தான். அதனால அது அப்படி என்ன அர்த்தம்? ஆணை மேலே ஏறினா அந்த ஆணவம் அடங்கும். ஆணவம் அடங்கலாதான் நாம் இறைவன் அடி சேரலாம். இல்லைன்னா இந்த உலகத்திலே உழல வேண்டும். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்பட வேண்டும். அதனாலே வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க. அந்த யானை வந்து 5வது யானை கைலாயத்திலிருந்து வந்தது. இந்த இந்திரன் மால் பிரம்ம தேவரெல்லாம் பெருமானுடைய அருளாலே அதை கொண்டு வந்தார்கள். அதனாலே அதையே கோயிலாக எல்லா கோயிலும் வலம் வந்த மாதிரி அந்த யானையையே திருக்கோயிலாக நினைத்து அதை வலம் வந்து அதன் மேலே ஏறினார். ஏறுகிற போது ஆணவம் அடங்கியது. அதனால அவர் பொன்னுலகம் போய் சேர்கிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. மந்திரம் ஒன்றறிய. அடுத்தது படிங்கப்பா. ராணி அம்மான்றாரு. அப்படியா? படி. சிவாயனம் என்று லலிதா பட்சா பாலசுந்தரம் படிப்பாங்க. அந்த அந்த அம்மா வந்து இவங்க படிச்சாங்கன்னா செண்பகவன் படிச்சா ஞானப்படம் பாடுவார். உடனே பக்கத்துல படிச்சுட்டா நல்லதுன்றதுக்காக. வாழ்க வாழ்க. சிவாயனம். மந்திரம் ஒன்றறியேன் மன வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேதங்களால் துரிசே செய்யும் தொண்டரனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த துந்தரமே நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே அந்தரமால் விசும்பில் அழகான ஆனை அருள் புரிந்த துந்தரமே நெஞ்சமே
நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிரும் நன்றி ஐயா. துந்தரம் என்ற சொல்லுக்கு இறங்குதல் ஒரு சொல்லணும். ஆனை மேலே ஏறுகிற போது ஆணவம் இறங்கி நிற்கும். அதனாலே ஏறுதல் யானை என்பனால் நெஞ்சம் என்பது ஆணவத்திலிருந்து இறங்கி நிற்கும் என்பாலே துந்தரமே நெஞ்சமே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. நடராஜையா வாங்க. நன்றிங்க சிவாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவாதங்கள் வல்வினைப்பட்டு, வாழ்வை உகந்த நெஞ்சே மடவாதங்கள் வல்வினைப்பட்டு, ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம், வாழ்வை உகந்த நெஞ்சே மடவாதங்கள் வல்வினைப்பட்டு, ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம், சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே, சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே, வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. வேழம் என்பது யானை. யானை என்ன விட ஆணவத்தின் அடையாளம்னு சொன்னாலும் அதை ஆற்றலின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் விநாயக பெருமான் ஆற்றலின் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றல் நமக்கு என்ன பண்ணும், ஆணவத்தை அமுக்குவதற்கான உதவி செய்யும். அது அந்த 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 வேழம் என்பது ஓங்காரத்தின் அடையாளம். ஓம் என்ற சொல் மேலே எழுந்தால் ஆணவம் அடங்கும். அதனால வேழம் என்பது ஓங்காரத்தின் அடையாளம். அந்த ஓங்காரத்தின் வழியாக நாம் நம்முடைய மூலாதார இறையாற்றலை நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்தி, அதுக்கப்புறம் அங்கிருந்து புருமதியில கொண்டாந்து நிறுத்துகிற போது அந்த ஆணவம் அடங்கி நிற்கும். அதற்கு அடையாளமானது அந்த வேழ வடிவம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வெண்ணுலகில் பிறந்து மண்ணுலகில் பிறந்து மண்ணுலகில் பிறக்கிறோம். அவன் பாடுறாங்க பாட்டையா? அவங்க அந்த அம்மா பாடிட்டா அப்புறம் நீ பாடுறதா? ஒரு நிமிஷம். தனலட்சுமி காத்திருந்தாங்க. தனலட்சுமி அடுத்த பாட்டு நீ பாடுங்க. மண்ணுலகில் பிறந்து நுமை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நன்றிங்க ஐயா. சுந்தரர் கைலாயம் சொல்ல உடம்பு போச்சா உயிர் போச்சா அப்படின்னப்ப ஊனுயிர் வேறு செய்தான். அதனால உயிர் தாம்பா போச்சுன்னா முதல் பாட்டை மட்டும் படிக்கிறவங்க
ஊனுயிர் வேறு செய்தான உடம்ப விட்டுட்டா உயிர் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதிகம் முழுதும் படிக்கிறதால் தெரியும், நடுவுல என் உடல் காட்டு வித்தான், அந்த உடம்பையும் உயிரையும் ஒன்றாக்கி கொண்டு போனார். அப்படி போனவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள் யாரும் இந்த உடம்பை விட்டு விடல. பெருமான் காட்சி கொடுத்தார், அந்த பெற்ற உடம்போடு போய் சேர்ந்தார்கள். ஆனா அவங்களுக்கு யாருக்கும் எந்த இடத்துலயும் சமாதி எல்லாம் வைக்கல. 63 அதனாலதான் அவர் நாயன்மார்களை போற்றோம். அந்த பெரியவன் தான் நம்ம 717 நாள் 27 நாள் படிச்சோம் இல்லையா? அதனால அந்த உடலை காட்டு வித்தான், அந்த அது இதை வந்து நம்ம திருவிசைப்பால நம்ம ஐயா சொல்லுவார், களையா உடலோடு சேரமான் ஆரூரன். ஆடி சுவாதினிக்கு 2 பேரும் உடம்போட போனாங்க. முதல்ல பின்னாடி சேரமான் பெருமாள் நாயனார் போறார். என்ன பண்ணாரு, அவர் யானையில பார்த்த உடனே இவரை அந்த பட்டத்து குதிரைக்கு 5 எழுத்து ஓதுறார். அந்த குதிரை மேல ஏறி அவர் போறார். அதனாலே உடல் காட்டு வித்தான் என்ற சொல் என்பது உடம்பையும் உடலையும் இணைத்து கொண்டு போதல். அதுதான் காயமை கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக்கொண்டு போதல். அதனால இந்த உடம்பு என்பது இறந்தா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நிலத்துல புதைப்பாங்க, இல்ல நீர்ல கொண்டு போய் ஜலசமாதி பண்ணுவாங்க, இல்ல நெருப்புல எரிச்சிருவாங்க. ஆனால் நாயன்மார்கள் எல்லாம் இந்த உடம்பை காற்றிலே கரைத்து ஆகாயத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால்தான் என் உடல் காட்டு வித்தான் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அஞ்சினை ஒன்றினின்று 6வது பாட்டு படிங்க. தர்ஷன் படி. தர்ஷன். ரம்பலம் அஞ்சினை ஒன்றினின்று அலர் கொண்டடி சேர்வரிய வஞ்சனை என் மனமேவரி வான நன்னார் முன்னே துஞ்சுதல் மாற்றுவி தொண்ட நேன் பரமல் தொரு வெஞ்சின ஆணைத்தார் தான் நொடி தான்மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். தில்லையம். வாழ்க வாழ்க. துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்ல. துஞ்சுதல்னா தொங்குதல் ஒரு பொருள், தூங்குதல் ஒரு பொருள். ஆனா தூங்கிட மாட்டேன். தூங்குதல் என்பது மரணத்துக்கு அடையாளம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு திருக்குறள். அதனால துஞ்சுதல் மாற்றுவதுன்னா இறப்பை தவிர்த்து இரவாத இன்ப அன்பை கொடுத்தான் என்பதற்கு அடையாளமாக துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் என்று சொல்லி அதற்காக வந்த அந்த யானை மேலே ஏறி போனார் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. நிலைகட விண்ணதிர பட்டம்மாள். 7வது பாட்டு. பட்டம்மாள் அம்மா. வாங்கம்மா. நிலைகட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடை யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைகடலாலரையன் அலர் கொண்டு முன்வந்திரஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். இங்க மலையிடை யானை ஏறி வழிவருவே எதிரான். படிக்கட்டு கட்டினாலே யானை அதுல ஏற முடியாது. அதனாலதான் கோச்செங்கட் சோட்டப்படா மாடக் கோயில் கட்டினான்னு சொல்லுவாங்க. படிக்கட்டு வச்சு மாடக் கோயிலா கட்டினான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க மலை ஏறுது. எப்படி ஏறுதுன்னா அது தன்னுடைய காலால ஏறுது இல்ல, காற்றின் மூலமாக. ஆனாதான் மண்ணிலே பிறந்து இறந்த மண்ணாவதற்கு பொறுப்படாமல், நீரிலே போய் ஜலசமாதி ஆகாமல், நெருப்புல போய் சாம்பல் ஆகாமல், காற்றின் வழியாக ஆகாயத்தை அடைதல். அதுதான் மலையிடை யானை ஏறி வருவான் என்று காற்றிலே பறந்து போய் ஆகாசத்துல போய் அந்த கையிலே சேர்க்கின்ற செய்தியை சொல்கிற பஞ்சபூத செய்திகளை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அறவொலி ஆகமங்கள். உமா அம்மாவாங்க. பார்த்துருக்கோம்லையா? அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் பிறவிய வேத ஒளி
பின்னெல்லாம் எதிர்ந்தீசிக்க வரமளி வாணன் வந்து பழி தந்து எனக்கு ஏறுவதுவோர் சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. வரமளி வாணன் வந்து பழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை உத்தமனே. சுவாமி. அறவொலி ஆகமங்கள் என்பது நம்முடைய திருமந்திர வர சொல். அரகர என்ன அரிகிலர் மாந்தர் அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அமரருமாவர் அரகர என்ன அரும்பிறப்பன்று என்று சொல்லி இந்த பிறப்பு பெருமானுடைய அருளாலே ஆணவத்தை அறுத்து அந்த கரை என்ற மாயையிலிருந்து கரைந்து நம்முடைய வினைகள் தீர பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்ற அந்த அறவொலி ஆகமங்கள் அறிவாரி தோத்திரங்கள் என்ற திருமுறை தோத்திரங்கள் வாயிலாக பெருமானுடைய திருவடியை சென்று சேர்தல். வாழ்க வாழ்க. இந்திரன் மால் பிரமன். போரூர் செண்பவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நன்றி ஐயா. சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு? பெருமானுடைய அணுக்க தொண்டர். அதனாலே அவர் பெருமானுடைய அருளாலே இந்த உலகத்துக்கு திரும்பி வருகிற போது அந்த பெருமானை நாளும் வழங்குகிற பெயர் பெற்ற தேவர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய அருளாலே அந்த ஐராவதியை கொண்டு அவரை ஏற வச்சு அவர்கள் எதிர்கொள்ளுமாறு இவர் சொல்கிறார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தான் என்ற செய்தியை சொல்லி அப்ப அந்த காட்சியை பார்க்கிறவர் யாரு? கைலாயத்தில் இருக்கிற அந்த உபமன்ய முனிவர். அப்படிதான் நம்முடைய பெரிய புராணம் ஆரம்பிக்குது. அந்த திருமலை சருக்கத்துல பெரிய புராணத்துல அப்படிதான் ஆரம்பிக்குது. அங்க ஒரு இது போகுது, யானை மேல யாரோ போறாங்க. உபமன்ய முனிவர் கையை எடுத்து கும்பிட்டார். கூட இருக்க சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா நீ சிவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டே, எதையோ பார்த்து கும்பிடுன்னு கேட்டப்ப இல்ல சுந்தரர் வருகிறார் என்று சொன்னாராம். இதை உணர்த்தந்தியார்னா சிவபெருமான் சொல்லி இங்க அந்த மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான். உபமன்ய முனிவர் சிவபெருமான் பார்த்து கேட்டாராம், என்னப்பா இது பேர் யானை மேல யாரோ வராங்க, ஐராவதத்துல நீ தானே போவ, என்ன இந்திரனுக்காக கொடுத்த ஐராவதமாச்சே, நீ போன அந்த யானை இந்திரனுக்கு கொடுத்துட்டியே, இப்ப வேற யாரோ போறாங்களே அது யாருன்னு கேட்கிறாராம். அந்த இந்திரனும் மாலும் பிரமனும் எதிர்கொள்ள வந்தவர் நம்முடைய ஊரன், நம் தமறு ஊரன் என்று உபமன்ய முனிவருக்கு அவர் என்ன பண்ணாராம்? அருள் செய்கிறாராம். அந்த செய்தி இங்க சொல்றார். மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நந்தமருவன் என்றான். பெருமானை கும்பிட்டு அவன் எம்பெருமான் எம்பெருமான் சொல்ற அந்த பெருமான் நம்மை சொல்ல வேண்டும், நம் தமர் என்று அவன் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான சிவனருள் என்று சொல்லி நம் தமறு ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு ஊழிதோர் ஊழி முற்றும். பரமேஸ்வரி அம்மா. கூப்பிட மாட்டீங்களே என்னையா? சிவாய நம்ம ஐயா. ஊழிதொரு ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை ஊழிதொரு ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும்
ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஏழிசையின் தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் எப்படி இருக்கிறான்? ஏழு இசையா, இசைப்பயனா, இன்னமுதா, என்னுடைய தோழனுமாய் இருக்கிறான். அந்த ஏழு இசையால் பாடப்பட்ட இந்த பதிகம் எங்க போகுது? திருவஞ்சை களத்துல இருந்து கைலாய நோக்கி போகுது. யானை எப்படி விடுது? காத்துல பறந்து போகுது. அதனால அந்த பதிகமா அப்படியே காத்துல பறந்துடாம அதை பத்திரமா கொண்டு போய் எங்க ஆரம்பிச்சோ அந்த இடத்துல கூட அந்த அஞ்சையப்பருக்கு அறிவிக்கணும். ஏன்னா வந்த பலன் எதுக்காக வந்தார் அவரு? மாதவம் செய்திட தென்திசை வாழவும் தீதில்லா திருத்தொண்ட தொகைவும் வந்தார். அதனால மாதவம் செய்திட தென்திசை வாழ இந்த பதிகத்தை புறப்பட்ட இடமாகிய திருவஞ்சை களத்துல கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பதிகத்தை பாடி இருக்கிறார். என்ன அதனால ஏழு இசை என் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல்லறையான் அஞ்சையப்பக்கு அறிவிப்பதே. ஆக சில போதில் என்ன தெரியும்? பூமியெல்லாம் போய் கடல் தான் தெரியும். அந்த கடலறையனாகிய அந்த வருண பகவான் கும்பிட்டு கொண்டே போகிறார். அந்த வருண பகவான் அதை கொண்டு போய் அஞ்சை களத்து அப்பனிடம் சேர்க்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி வந்திருக்க படிக்காத வார்த்தை வர மீண்டும் இந்த பதிகத்தை இன்னொரு முறை முதல்ல இருந்து படிச்சிடலாம். வாழ்க வாழ்க. விட்டு போன படி சொல்லு. சரி, லலிதா பாலசுந்தரம் வாங்க, முதல்ல இருந்து படிங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு வரிசையா படி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பதிகத்தை முடிச்சுட்டு நாளை பதிக பயந்து முடிச்சு நாளைக்கு திருவாசகத்தை ஆரம்பிச்சிடலாம். நமசிவாய ஐயா. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தானென முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே தானென முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனியோர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து. நான் என்ற ஆணவத்தை அடங்க வேண்டுமானால் நாய்க்கு இருக்கிற நன்றி குணம் நமக்கு இருக்கணும்னு சொல்ற செய்தியா பண்ற. நாயினா கேவலம் இல்ல, நாய் என்பது நன்றியின் அடையாளம். அதனால என்னுடைய ஆணவம் அடங்க வேண்டுமானால் நான் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. அதற்கு அடையாளமாத்துகிற இந்த நாயினேனை என்ற சொல்லை பயன்படுத்தி நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து என்று நான் நன்றி உணர்ச்சியாக வாழ வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு பாலசுந்தரையா இருக்காங்களா? பண்ணுங்க. அடுத்து பாலசுந்தரம் ஐயா, பத்மாவதி அம்மாவா? ஐயா ஐயா இருக்காங்க ஐயா. அடியா படுங்க. ஆமா ஆமா ஐயா. சிவாய நம்மையா. சிவாய நம்ம. ஆனை உரித்த பகை. ஆனை உரித்த பகை அடிவே கொடுமி கோலோ ஆனை உரித்த பகை
அடியேனொடு மீகோலோ ஊனை உயிர் விருட்டி ஒல்லியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமரர் வளம் செய்து என ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க்கை மகிழ்ந்தன் இருமா ஒரு நிமிஷம். ஆனை உரித்த பகை. ஆனை என்பது அந்த அந்த இவர்கள் அனுப்பிச்சது இல்லையா? அந்த அனுப்பிச்ச அந்த யானை பகை முடித்தார். அதை கொன்னுனார்ல, பகைமையை கொல்வதல்ல. பாம்பை எடுத்து வளைச்சினாரு, அந்த வளைச்சி தன்னுடைய மேனையிலே உழவு விட்டார். ஆனை என்பது வளைக்க முடியாது, அதனுடைய தோலை உரித்தார். அதுதான் என் புள்ள திருந்தலைன்னா தோலை உரி சொல்ல சொல் பேச்சு கேட்க மாட்டா, கொன்னுடுன்னு சொல்றது இல்ல, தோலை உரிச்சிடுவாங்க. அதுதான் அந்த ஆணை உரித்த பகை. தோலை உரித்தால் அது ஆணவம் அடங்குவதற்காக, கொல்லுவதல்ல, அதை அடக்குதல் என்ற அடையாளமாக ஆணை உரித்த பகையை உரித்த. வாழ்க வாழ்க. மந்திரம் ஒன்றறிய வாங்க வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். பத்மாவதி அம்மா பாடுறாங்க. பத்மாவதி அம்மா ஆரம்பிச்சாங்க. அவங்க பாட்டமா அடுத்த பாட்டு பாடுங்கம்மா நீங்க. வாங்கம்மா. சிவாயினம். பத்மாவதி அம்மா. சிவாயினம்மையா. மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களா துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த சுந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே சுந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. நன்றி ஐயா. மந்திரம் ஒன்றறிய. எந்த மந்திரத்தைன்னு சொல்றது தெரியல எனக்கு. நான் சிவாயனம் சொல்றதா, நமசிவாய சொல்றதா, இல்ல நம்ம விஷ்ணு வழிபாடு நாராயணா சொல்றதா, நலந்தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணன் சொல்றதா, இல்ல ஆஞ்சநேயர் சொல்றதா, எதோ சொல்லுன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் மூல மந்திரம் அது ஓங்காரம். அதுதான் நம்ம நெட்டை குடல உட்காந்தோம்னா அந்த மூலாதாரத்தை அந்த ஓங்காரம் எழும். அந்த ஓங்காரம் நம்மை என்ன பண்ணோம், உய்ய செய்யும். ஐயா உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா, அந்த ஓங்காரமாகிய மெய்தான் நம்மை உய்விக்கும். அதனால கடைசியில் திருவாசப்படி சொல்லோட அப்படிதான் முடிப்பார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு. அந்த ஓங்காரம் என்னதான் என்ன பண்ணோம், மூலாதாரத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை நெஞ்சிலே நிறுத்தி அப்புறம் புருவமத்திலே கொண்டு செலுத்தும்னு சொல்கிற அந்த நிட்டை கூடல் என்ற செய்தி. அதனால மந்திரம் ஒன்றறியனு, மந்திரங்களை தேட வேண்டாம். உட்கார்ந்திருந்தார் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கைன்னு பேசுமோன்னு கேள்வி கேட்டா, ஆம் பேசும், ஓம் என்று பேசும் நாதன் உள்ளிருந்தார் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கணபதி ஐயா வாங்க. 4வது பாட்டு. வாழ்வை உகந்த நெஞ்சை. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இவன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர பொற்பாஞ்ச சமர்ப்பாமி. தூபதீபம் தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பேன். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்கள் நன்றி. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.
வாழ்வை வந்த நெஞ்சே மடவாட்டங்கள் வல்வினை பட்டாடே முகந்த வெண்ணை அது மாற்றி அமரல்ல அருள் புரிந்தே தொன்னனேன் பரம் அல்லதொரு வேடம் அருள் புரிந்த நடுத்தன்மலை புத்தமனே கூட அருள் புரிந்து தொண்டனே பரம் அல்லதொரு வேடம் அருள் புரிந்த வேடம் அருள் புரிந்த மழுத்தன்மலை உத்தமனே நழுத்தன்மலை உத்தமனே. நன்றி ஐயா. வணக்கம். சிவா சிவா. வாழ்க வாழ்க. வாழ்வை உகந்த நெஞ்சே. மனித பிறவியும் வேண்டுவதுன்னு சொல்லுது. வாழ்வை உகத்தலுக்கு அடியாரை தொழுவதற்காக, அடியார் மூலமாக ஆண்டவனை அடைதல். அந்த வகையிலே வாழ்வை உகந்த நெஞ்சே. அதுதான் நம்ம ஐயா வந்து ஆரம்பிக்க சொல்லுவேன். அடியார்கள் பாத பூஜம் சமர்ப்பயாமி, அந்த மந்திர தந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, தூபதேவ நிவேத்தியம் சமர்ப்பயான்னு பண்ணார். அந்த ஐயா பாட்டு சொல்ல எனக்கு வர அந்த தேவாரத்தை வர அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டினரே. ஐயா சொல்ல சொல்ல அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். வாழ்க வாழ்க வாழ்க. அதுதான் வாழ்வை உகத்தல். அந்த உகத்தல் வாழ்வின் மூலமாக தொண்டர்களை வணங்கி தொண்டர்கள் வழியாக பெருமானுடைய திருவடியை சேர்தல். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. மண்ணுலகில் பிறந்து 5வது நித்திலாமாவம். செம்பலம் மண்ணுலகிற் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வேதியர் செல்வி. மண்ணுலகிலே பிறந்தோம். எதற்கு? மண்ணுலகிலே பிறந்த மண்டாவதற்கு உருப்படுதல்ல, அந்த விண்ணுலகத்தை போய் சேர்வதற்கு. அதனால மண்ணுலகிற அதுக்காக தான் பண்ணா அந்த மண்ணிலிருந்து விண்ணுல போவதற்காக அந்த யானையை, கருப்பு யானை இல்லாம வெள்ளை யானையை செய்தாராம். மண் என்பது கருப்பு என்பது மண்ணின் அடையாளம், வெள்ளை என்பது விண்ணின் அடையாளம். அதனால அதுதான் வேதியியல் தொழில். அது எதனால பெற முடியும்? நம்மை வாழ்த்தும் வழியடியார் மூலம், அடியார்களை வாழ்த்துவதன் மூலமாக அந்த வேதியியல் செயலை செய்யலாம். அதுதான் அந்த வேதியை சொல்லி பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றி. அஞ்சினை ஒன்றின் என்று. வேலரசி அம்மா இருக்கீங்களா? வாங்கம்மா. வாங்க. சிவசெல்வி அம்மா வாங்க. செல்வி சிவசெல்வி அம்மா இல்லையா? சரி. சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. அஞ்சினை ஒன்று நின்று அலர் கொண்டடி சேர்வர் வஞ்சனை என் மனமே வைவான நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு
வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. அந்த சினம் என்ற கோபம் எதனால வருது? ஆணவத்தினால வருது. ஆனால் நம்முடைய கண் சிவந்தால் அது ஆணவத்தின் அடையாளம். ஆனால் பெருமான் தந்த ஐராவத கண் அதை வெஞ்சின யானை அது என்ன பண்ணும்? அந்த சிகப்பு அந்த ஆணவத்தை அறிவுறுத்தாமல் அந்த ஐராவதன் தந்தை பெருமான் தந்தனாலே அந்த சிவம் என்பது அந்த சினமாகிய சிவப்பு எதை தரும்? பெருமானை குறிக்கும். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மானை குறிக்கும். அதனால வெஞ்சின யானை என்பது சிவத்தின் அடையாளம் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து நிலைகட விண்ணதிர தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். நிலைகட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடையான ஏறி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அரையன் அலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச புலையணையாத வண்ணம் நோடித்தான் மலை உத்தமனே. உலையணையாத வண்ணம் நோடித்தான் மலை உத்தமனே. சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அலைகடலால் அரையன் அலர் கொண்டு வந்து இறைஞ்ச அந்த அந்த அலைகடலால் அரையன் யாரு? வருணதேவன் சொல்லுவாங்க. அந்த வருணதேவன் மலர் கொண்டு வழிபட பெருமான் என்ன பண்றாரு? விண்ணிலிருந்து மண்ணுக்கு போகிறார். இடையே இருக்கிற அந்த கடலுக்கு அடையாளமாக வருண பகவான் அவரை மலர் கொண்டு அர்ச்சிக்க அவரை கைலாயத்துக்கு போகிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அறவொலி ஆகமங்கள். அனைத்து அடியார்களையும் வணங்குகிறேன் ஐயா. மீட் எடுக்கல ஐயா. செண்பகவல்லி அம்மாவுக்கும் சக்திக்கும் மீட் எடுக்கலையா? கிரணுக்கு. சரிம்மா சார். நடராஜன் சொல் நடராஜன். அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெலாம் வந்து எதிர்ந்திசைப்ப பரமலிபானன் வந்து வழி தந்தன கேறுவதோ திறமலியானை தந்தா நொடித்தான் மலை உத்தமனே. திரைமலியானை தந்தா நொடித்தான் மலை உத்தமனே. நன்றி ஐயா. இந்த பாட்டுல அவர் வேதத்தையும் ஆகமத்தையும் சொல்றார். எது வேதம்? வேதம் என்பது ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை குறிப்பித்தல் வேதம்னு சொல்லுவார் மணிவாசக பெருமான். ஆகமம் எது? ஆகமம் ஆகின் என்று அன்னிப்பான் என்று சொல்லி காட்டுவார். அந்த வேதத்தையும் ஆகமத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து இந்திரன் மால்பிரமன். தமிழரசி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தனை எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தான் மந்திர மாமுனிவர் இவராரணயம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அழுது அடி அடைந்த அன்பர் இந்திரன் மால்பிரமன்.
நான் ஏதோ புண்ணியம் செஞ்சு நான் இந்திரனா போனோம் தேவனா போனோம் அப்படின்னு இல்லை. நானே பெருமானை வணங்கினால் அந்த இந்திரர்களும் தேவர்களும் வந்து என்னை வணங்குவார்கள். அதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டுமல்ல. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள. எதனால இவர் வந்த பலன் மாதவம் செய்திட தென்திசை வாழவும் தீதில்லா திருத்தொண்டத்தவும் வந்தார். அந்த அடியார்களை போற்றினார். அடியார்களை போற்றியனாலே ஆண்டவன் அழைக்கிறான். ஆண்டவன் அழைக்கிற போது அவனாலே அவனை நாளும் வணங்குகிற இந்திரன் பெருமன் நம்மையும் சேர்த்து தொழுவார்கள் என்ற செய்தியே சொல்ற பாட்டு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆரணயம் பெருமான் நந்தமருவன். இவன் யார் பாடா? என்னுடைய தமர், என்னுடைய சுற்றத்தான் என்று சொல். நான் அவனை சுற்றி இருப்பதல்ல, அவன் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அதனால ஒருக்கமா பாடி அம்மா அழுதாடி அழைத்து அனுப்பிட்டாங்க. நன்றி. அடுத்து ஊழிதோர் நான் பாடட்டுமா? தம்பி பாடிட்டான். அதே பாட்டியா உழித்தோருழி முறுமுயர் பொன்னுடி தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல உரன் சொன்ன ஏழிலையின் தமிழார் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர கறிவிப்பதே ஏழிசையின் தமிழார் இசைந்தேத்திய பத்தினையும் ஆடி கடலறையா அஞ்சையப்பர கறிவிப்பதே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இது சுந்தர தமிழ். அதனால கரும்பின் இன்சுவை என்று பாடுகிறார். நாம் பாடினா அது வெறும் சுவையா இருக்கும். பெருமானுடைய அருளாலே சுந்தரர் பாடுகிறார். சொற்றமிழ் பாடு என்று பெருமான் ஆணைகிட பாடப்பட்ட அந்த சுந்தர தமிழ் கரும்பின் இன்சுவையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வேற என்ன பண்ண படிச்சிடலையா? இன்னும் எத்தனை பேர் காசு பாருங்க. மூணாவது முறை முதல்ல ஆரம்பிச்சு இன்னும் ஒரு ரவுண்ட் முடிச்சிடலாம். சங்கரையா வாங்க, முதல் பாட்டு படி. தானே முன்படி. திருச்சிற்றம்பலம். நேசநாயனர். தானென முன்படை தானரின் தன் பொன்னடிக்கே தானெனை முன்படை தானதறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோனாயினு பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பிறவி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் வான் எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிய வேண்டும். ஆனா வானம் என்ன அழைக்க வேண்டும். பூமி என்ன அழைச்சா மீண்டும் பிறவி, வான் என்ன அழைத்தால் மீண்டும் பிறவி இல்லை. வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு ஆனை உரித்த பகை. வாங்க திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஆனை உரித்த பகை ஆனை உரித்த பகை அடியேனோடு மீள போலோ பூனை உயிர் வெருட்டி ஒளியானை நினைந்திருந்தேன் வானை மதே தமர பலம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான்
நொடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. ஊனை உயிர் விரட்டி ஒள்ளியானே இருந்திருந்தேன். உயிரின் இயல்பு என்ன? ஆணவம். அது என்ன பண்ணும்? இந்த உடம்பை விரட்டி விரட்டி நம்மள அந்த ஆணவத்திலே கொண்டு வந்து செலுத்தும். அதனால பெருமானே நீ அந்த ஆணை உரித்த பகையினாலே அந்த யானையை நினைத்து நான் ஆணவத்தை அடக்கினால் அந்த ஊன் உடலை வெறுட்டாது. அதனாலே நாம் இந்த உடம்பை கோயிலாக்கி கொண்டு இறைவனுடைய திருவடியிலே சேரலாம் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. மந்திரம் ஒன்றறியேன். வந்தவாசி செண்பகவல்லியம்மாவும். யாருடைய மீட்டு தெரியல, அது ஆஃப் பண்ண சொன்னீங்க. மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டு வந்து எங்க பாடினதுன்னா திருவஞ்சைக்களத்தை ஆரம்பிச்சு பாடினது. அதனால அந்த திருவஞ்சைக்களத்து கோயிலை காட்டுறாரு நம்முடைய நடராஜன். அது திருவஞ்சைக்களத்து காட்சி. அந்த கோயில் வாங்க. மந்திரம் கொண்ட அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த. அந்தரத்துக்கு எப்படி போச்சு? அஞ்சைக்களத்துல இருந்து அந்தரம் போச்சு. அதனால அங்கேருந்து பார்க்கும்போது அந்த திருவஞ்சைக்களம் காட்சி எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. வாழ்க வாழ்க. அடுத்து சரஸ்வதி அம்மாவும். திருவஞ்சைக்களம் தரிசனம். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழமுகந்த என்னை அது மாற்றிய மரரெல்லாம் அது மாற்றிய மரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு தொண்டனேன் பரமல்லதொரு வேடம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. நன்றி ஐயா. வாழ்வை உகந்த நின்று நம்ம இந்த உலகியல் வாழ்வைதான் விரும்புறோம். ஆனா அதை மாற்றி நமக்கு அருளியல் வாழ்வை அந்த நெஞ்சம் உணர வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. மண்ணுலகில் பிறந்து சொக்கம்மாள்வாங்க. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியேன் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டு வித்தான் நொடித்தான் மலை உத்தமனே விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டு வித்தான் நொடித்தான் மலை உத்தமனே
திருச்சிற்றம்பலம் ஐயா. பொன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னடும் கோயிலா புகச் செய்தல். அதனாலே என்னுடைய உடலை அந்த பொன்னுலகு காட்டுவதற்காக பாடிய பாடல். இந்த உடம்ப என்ன பண்ணோம், பொன்னுலகமாக மாற்ற வேண்டும். அதனால என் உடலை பொன்னுலக ஆக்கினான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அஞ்சினை ஒன்று என்று எல்லாரும் படிச்சுட்டாங்க ஐயா. நீங்க படிங்க, நடராஜ ஐயா படிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அஞ்சினை ஒன்று நின்று அலர் கொண்டடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகிவான நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆனை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே. வெஞ்சின ஆனை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்றினின்று அலர்கொண்டரி சேர்வரியா. அஞ்சு என்பது எதை குறிக்கும்? முதல்ல இந்த உலகத்தை குறிக்கும். அஞ்சு என்பது நிலம், நீர், தீ, காற்று, பூதமாகிய ஐம்பூதங்களை குறிக்கும். அதன் அடையாளமாக நமக்கு கொடுத்த ஐம்பொறிகளை குறிக்கும். அதாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற அந்த 5 பொறிகளை குறிக்கும். அது அனுபவிக்கிற ஐம்புலன்கள், அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புலன்களை குறிக்கும். இதையெல்லாம் மாற்றி பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதினால் நாம் விண்ணுலகத்திலிருந்து நாமும் மண்ணுலகம் சேரலாம் என்பதனாலே அஞ்சினை ஒன்றினின்று அலர்கொண்டடி சேர்வரியா என்று அஞ்செழுத்து ஓதி பெருமானை வழிபட்டால் நாம் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் போலாம். அஞ்செழுத்தால் உள்ளம் அறனுடவை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம். அங்கு அவன் அண்டனாக தலைவராக இருப்பான், நாம் சேடன் தொண்டனாக இருப்போம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நிலைகட விண்ணதிர நடராஜா படிங்க. சரி, திருவஞ்சை காட்சி காட்டினுங்கிறாரு. நன்றி நன்றி. நிலை கெட நன்றியா. நிலை கெடவின் அதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய நிலை கெடவின் அதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடையான ஏரி வழியே வருவேனெதிரே மலையிடையான ஏரி வழியே வருவேனெதிரே அலைகடலாலயன் நல கொண்டு முன் வந்திரைஞ்ச அலைகடலாலயன் நலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலகனையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே உலகனையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே. அடுப்புல சாதத்தை வச்சோம்னா ஒலை கொதிக்குதான்னு கேட்பாங்க. அது வெப்பத்தின் அடையாளம். ஆனால் அந்த மாதிரி அந்த உலை கொதித்து அந்த வெப்பத்துல இருக்கிறது போல நாம் பெருமானுடைய திருவடியைத்து உள்ளம் குளிர வேண்டும், உலையடையாத வண்ணம் வெப்பத்தில் நின்று குளிர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு ராஜா, 9வது பாட்டு இந்த ராணி. கார்த்திகேயன் கடைசி பாட்டு படிக்கிறாரியா? கார்த்திகேயன் 8 நீங்க 9 ராணி அம்மா 10 அவர் முடிச்சுடுவாரு. சரி.
அற ஒளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண் எல்லாம் எதிர்ந்து சிற்ப வரம் மலிவானன் வந்து வழி தந்தன கேட்டுவதோ சிரம் வழியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. வரமலி வாணனாகிய வருண பகவான் வந்து எதிர்கொள்கிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இந்தியன்மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தில் கொள் என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவனார் என எம்பெருமான் நம் தம ஊர நின்றான் நொடித்தான் மலை உத்தமனே. மந்திர மாமுனிவர் இவனாரென எம்பெருமான் தம் தமர் ஊர நின்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை உத்தமனே. மந்திர மாமுனிவர் உபமன்ய முனிவர் கண்ணனுக்கு சிவதீட்சை செய்து வச்சான்னு சொல்லி திருமலை சர்க்கர் சொல்லுவாரு. அதனால அவரை மந்திர மாமுனிவர் என்று குறிப்பிட்டு மந்திர மாமுனிவர் இவன் யார் என்று கேட்க பெருமான் நந்தமர் என்று அவனை தன்னுடைய சுற்றத்தாராக அடையாளம் தோழமை கொண்டான், அந்த தோழமையை அடையாளம் காட்டினான் என்று சொல்லி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நடராஜன் என்ன பண்றாரு, இந்த திருவஞ்சை களத்து கோயில மட்டுமில்ல அதனுடைய இயற்கை அழகெல்லாம் சேர்த்து காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. திருவஞ்சை களத்து காட்டியிருக்கிறார். வாழ்க. ஊழிதோர் ஊழி முற்றும். கார்த்திகேயன் இருக்காரா? எப்பவுமே ஓதாமதி முதல் பாட்டு கடைசி பாட்டம். நன்றி. ஊழிதோர் ஊழி முற்றும் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடி தார்மலையே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடி சூழிசையின் கரும்பின் சுவை நாவழ ஊரன் சொன்ன சூழிசையின் கரும்பின் சுவை நாவழ ஊரன் சொன்ன சுவை நாவழ ஊரன் சொன்ன சுவை நாவழ ஊரன் சொன்ன ஏழ் இசை தமிழர் ஏழ் இசை தமிழர் பத்தினையோ ஏழ் இசை தமிழால் இசைந்தே தீய பத்தினையோ ஆழி ஆழி கடலரையா ஆழி கடலரையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடலர
யாஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே வாழி மாதவர் ஆழால சுந்தரர் வாழி மாதவர் ஆழால சுந்தரர் வழியிடை அருள் செய்த இசை திருப்பதிகும் உலகின ஏற்றினில் ஏறி உன்னே எழிசை திருப்பதிகும் உலகின ஏற்றிட ஏறி முன்னே ஆழிவேந்தனாம் வருணனுக்கு ஆழிவேந்தனாம் வருணனுக்கு அழித்திட அவனோ அருள் சூடி ஊழியில் தனி ஒருவர் தம் திரு அஞ்சை களத்தில் உய்த்து உணர்வே தானாழிவே தனாம் வருணனுக்கு அழித்திட அவனும் அருள் சூடி ஒழியில் தனி ஒருவர் தம் திரு அஞ்சை களத்தில் உய்த்து உணர்வித்தார் திருவஞ்சை களத்தில் உய்த்து உணர்வித்தான். நம்பி ஆரூர திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. புராண பாடல் கடைசி பாடல் படிச்சிட்டாரு கார்த்திகேயன் ஐயா. வாழ்க வாழ்க. வாழி மாதவர் ஆளாள சுந்தரர் வழியிடை அருள் செய்த ஏழு இசை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட எரி முன்னீர் ஆழி வேந்தனாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அருள் சூடி ஊழியின் தனி ஒருவர் தம் திரு அஞ்சை களத்தில் உய்த்து உணர்வித்தான் அப்படின்னு முடிகிறார். சிவாயம். பொன்னூசல் பாடுங்க. திரு பொன்னூசல் வாங்க. பட்டம்மாள் படிங்க. முதல் பாட்டு. அது முடிவு, இது ஆரம்பம். முளைத்தான் மலை ஊட்டமன் தீவு. தனலட்சுமி அம்மா வாங்க. பொன்னூசல் படி. அப்பா இதுல கடைசியில பேசற்கு பதிய வரலாறுன்னு அது முடியலைங்களா? பிறை சேர்க்கைன்னு ஒரு பதிகம் இருக்குங்க ஐயா, அதை படிக்கலையான்னு கேக்குறாங்க ஐயா. சேரர் காவலர் விண்ணப்பம். சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த திருவுலாபுரமன்று சாரர் வெள்ளியங்கையிலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்திந்த பாரில் வேதிய திருப்பிட ஊதனில் வெளிப்பட பகர்ந்தெங்கும் நாரவேலை சூழ் உலகினில் விளங்கிட நாட்டினர் நலத்தாலே அப்படின்னு முடிக்கிறார் சேக்கிழார். என்றும் இன்பம் பெருகும். கடைசியா கலிவிருத்தத்துல என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வாழ்புகழ் நிலவி உலகலாம் அப்படின்னு முடிச்சிடார் இவரே சேக்கிழார். சிவாயனம். வாங்க. பொன்னூசல் யார் படிக்கிறீங்க? வாங்க. சொக்கம்மாள் படிங்க. முதல் பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். சேரார் பவன்கால் முத்தம் கயிறாக சீரார் பவன்கால்
முத்தம் கயிறாக ஏழார் பொற்பலகை ஏனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் நலத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாழ் வினை பாடி போரார் மேற்கண்மடவீர் பொன்னூசலமோ போரார் மேற்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருக்கதம் அடைக்க வாங்க. போரூர் செண்பகவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. அடுத்து வாழ்த்து. வாழ்த்து கணபதி ஐயா வாங்க ஐயா. அன்னையில் அல்லவண்ணம் படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நிலவண்ணம் வழலம்பைகளும் எண்ணில் கதைக்கே அருமோ குறைவிலை கண்ணில் நல்ல குரு கருமலை நகர் பெண்ணில் நல்லொடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லொடும் பெருந்தகை இருந்ததே. மற்ற வழியுமா? படிக்கலாம். சரஸ்வதி அம்மா வாங்க. தனம் தரும் கல்வி தரும் படி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சம் கிலா இனம் எல்லாம் தரும் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. நன்றியா. முனுசாமி ஐயா வாங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க. ஆறு முகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறில்லா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. உமா அம்மா வாங்க. வான்மையில் வழாது பெய்க படி.
திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது செய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க நேர்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க நேர்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அழகில் ஜோதியான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால்காந்தனர் அதையும் பாடிடுவா சிவா. சிவாய வாழ்க ஆந்தனர் வானவர் ஆணினன் வீழ்க தன்புணன் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாரும் நாமமே சொல்க வையகம் தீர்க்கவே தீயது எல்லாரும் நாமமே சொல்க வையகம் தீர்க்கவே. சிவாய நமத்து. நடராஜையா முடிவுரை நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன். சுந்தரர் புராணம் நீ முடிவுரை இல்லையா ஐயா? அதுக்குள்ள வெளியே போயிட்டாரா? இருக்காரு அஞ்சே காலத்தை காமிச்சிருக்கிறேன். அதனால ஐயா அப்படியே வேடிக்கை பார்க்க போயிட்டாரு. அதான் நீங்க பாக்குறதா இப்ப வந்து அஞ்சே காலத்துல இருக்கக்கூடிய மூர்த்தங்கள். சேரமான் பெருமான் இருக்கிறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். 4 சிலை எதாவது 4 பேர் சிலையில வந்து நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க என்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தையில் கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வந்தவர்கள் அனைவரும் வாழ்கன்னு வாழ்த்திட்டாங்க. எங்க இருக்கு அந்த பாட்டு? தனி பாடலா? பட்டினத்தார் பாடலையா? பட்டினத்தார் பாட்டா? வாழ் வாழ் வாழ். நான் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க இது பொற்சொன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருவஞ்சை களத்துக்கு பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, போறவங்க எல்லாம் அந்த இரிஞ்சாலக்குடால இறங்கி அங்கேருந்து வண்டியில போயிடுவாங்க. ஆனா எர்ணாகுளம் டவுன்ல இருந்து போனா அங்கேருந்து ஃபெரி சர்வீஸ் போவோம். அந்த இதுக்கு கடலுக்கு நடுவுல அந்த ஃபெரி சர்வீஸ்ல போய் அந்தாண்ட வைப்பீன்ல இறங்கி அங்கேருந்து போனா அஞ்சே களம் பக்கம். அது பல பேருக்கு அந்த ரூட்டு தெரியாது. நான் அந்த இடத்துல பல எர்ணாகுளம் டவுன் ஆடிட்டுக்காக போயப்ப தங்கி சனி ஞாயிறுலாம் அங்க பல காலம் அங்க போயிருக்கேன். அதனால அந்த காட்சி மொத்தத்தையும் காட்டினார் இன்னைக்கு மலரும் நினைவுகளாக நம்ம நடராஜையா. நான் அந்த ஊரை சுத்தி வந்திருக்கேன். அந்த ஊர் அந்த பின்னாடி அந்த ஓடை அழகு, இயற்கை அழகு அதெல்லாம் காட்டினாரு. என்ன அது ரொம்ப அழகா அந்த மலரும் நினைவுகளாக. நான் 85ல இருந்து 88 வரைக்கும், அப்புறம் 92ல இருந்து 95ல இருந்து 98 வரைக்கும் 2 முறை அங்க போயிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த புண்ணியம் பெருமானுடைய அருள். அதனால நீங்க கடைசியா நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டா, இந்த அஞ்சை களத்துல அந்த அஞ்சை களத்து பதிகம் வந்து அஞ்சை களத்துல ஆரம்பிச்சு அந்த தெற்கு அந்த தென் வாசல் வரை வரைக்கும் முடிச்சுட்டு உள்ள போறாரு. அப்ப சேரமான் பெருமாள் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அப்புறம் இவர் போய் என்னுடைய நண்பர் வந்திருக்கான்னு சொல்றார். அப்புறம் அவர் நந்தியை விட்டு கூப்பிட்டு உள்ள அழைச்சி, அழையாமல் ஏன் வந்தீர்னா, இல்ல நான் நண்பருக்காக வந்தேன்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு அவர் ஒரு விண்ணப்பம் சொல்றார். விண்ணப்பம் சொல்ற போது, நான் உங்களுக்காக ஒரு திருக்கைலாய ஞான உலா பாடிருக்கேன், அதை நீங்கள் செவிமடுத்த வேண்டும் என்று சொல்றார். அந்த திருக்கைலாய ஞான உலா இந்த தானனை முன்படைத்தான் பதிகம் வந்து ஆடி சுவாதி நன்னாள்ல பாடப்பட்டது. அதுவும் அந்த பதிகம் அது நீளமான அகவல். அது மொத்தத்தையும் நம்ம படிக்கிறது நேரம் இருக்காது நமக்கு.
1 மணி நேரத்துல. அதனால நாளைக்கு திருவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருக்கையில நினைவாக அந்த திருக்கையிலாய ஞான உலால அவர் ஒரு போற்றி பாடி இருக்கார். அந்த ஒரு 12 வரி, அந்த 12 வரி அந்த போற்றிய சொல்லி கைலாய பருவம் நினைத்து கொண்டு அந்த திருவாசகம் போல ஆரம்பிக்கலான்னு. வாழ்க வாழ்க. அதான் நான் சொல்ல வந்த செய்தி. நன்றி 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 சிவாய். சரி, அந்த பாட்டை குரூப்ல போட்டுருங்க ஐயா. திருவாரூர் புத்தகத்துல இருக்கு. அந்த திருவாரூர் புத்தகத்துல இருக்கு. நான் போட்டோ எடுத்து போட்டேன். நன்றிங்க. திருமாலும் நான்முகனும் இமையோர் பெருமானை போற்றின்னு இருக்கும். நான் வெளியிட்ட அந்த திருவாதிரை புத்தகத்துல அது இருக்கும். அதை நான் பக்கம் எடுத்து போட்டு அதை போட்டோ காப்பி போட்டு போட்டுறேன். சரிங்க ஐயா, அதுல இருந்தா படிச்சிருங்க ஐயா. சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து எடுத்துக்கிறேன். முதல்ல அந்த போற்றிய படி கைலாய பெருமான் நினைச்சு அந்த சேரமான் பெருமான போற்றிய படிச்சுட்டு திருவாசகத்துக்கு போலாம். நன்றி நன்றி. திருவாதிரை பதிகத்துல 14வது சேரமான் திருக்கைலாய ஞான உலான் வரும். பக்கம் சொல்லு. பக்கம் வந்து 45. 45வது பக்கத்துல. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை இன்றோடு பாடி நிறைவு செய்திருக்கிறோம். இந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்தம் பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கெல்லாம் கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைப்பதாக என்று கூறி அஞ்சக்களத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். 7ஆம் திருமுறை முடிவுற்றது.